ஹாஃப் மேரத்தான் அதாவது 21 கிலோமீட்டர் ரன்னிங் சப் 2 ஹவர்ஸ்ல பண்ணணுங்கிறது நிறைய பேரோட ஒரு கோலா இருக்கும். ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்க தங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும்னு மேரத்தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஒரு சில பேர் நல்ல ஒரு டைமிங் பண்ணணும், ஒரு ஹாஃப் மேரத்தான சப் 2 ஹவர்ஸ்ல பண்ணணும்னு கோல் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இதுல ஒரு சில பேரால ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல ரன் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. ஒரு சில பேர் 21 கிலோமீட்டர் ரன் பண்ணிடுவாங்க. பட் டைமிங் அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வரும். சரிங்களா? ஸோ அந்த டைமிங்கை கம்மி பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஒரு ஹாஃப் மேரத்தான எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது, எப்படி ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்றது, சப் 2 ஹவர்ஸ்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மை நேம் இஸ் குணாநிதி, காப்ஸ் ஆஃப் பிசிக்கல் அகாடமி கோச். ஸோ ஆர்மி, SSGD, TNS ஆர்மி இந்த மாதிரி பிசிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் மேரத்தான் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிசிக்கல் ரிலேட் பண்ணி இப்போ நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. அண்ட் மேரத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மேரத்தான் கோலும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சேனல்ல இருந்து ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாஃப் மேரத்தான சப் 2 ஹவர்ஸ்ல பண்ணணும்னா மெயினா ஒரு 4 விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா என்ட்ரன்ஸ், அதாவது 21 கிலோமீட்டர் ரன் பண்றதுக்கு நல்ல என்ட்ரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 21 கிலோமீட்டர் உங்க லெக் டயர்ட் ஆகாம ரன் பண்றதுக்கு லிஸ்டன். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் 21 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணாம ரன் பண்றதுக்கு நல்ல ஒரு மைண்ட் செட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து 10 கிலோமீட்டர் நல்ல ஒரு பேஸ்ல ரன் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால ரன் பண்றதுக்கு மைண்ட் செட் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இது வந்து ரன்னிங்ல வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹாஃப் மேரத்தான் கிடையாது, ஃபுல் மேரத்தானோ 10 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும் சரி ரன்னிங்ல வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 4வது விஷயம் அப்படின்னா ட்ரைனிங் பிளான், அதாவது இந்த 3ஐயும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் பிளான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா டார்கெட் பேஸ், கரண்ட் பேஸ். ஸோ டார்கெட் பேஸ்னா என்ன? ஸோ நம்மளோட கோல் 21 கிலோமீட்டரா 2 மணி நேரத்தில் முடிக்கணும். அப்போ பெர் கிலோமீட்டருக்கு நீங்க 5 நிமிஷம் 41 செகண்ட்ல ரன் பண்ணணும். சரி, ஆவரேஜ் பேஸ் 5:41. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட் பேஸ். ஸோ கரண்ட் பேஸ் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு கரண்டா 21 கிலோமீட்டர் டைமிங் என்ன வருது? ஸோ உங்களுக்கு ஒரு 2 hours 30 minutes வந்துச்சு அப்படின்னா பெர் கிலோமீட்டருக்கு 7:06, அதாவது 7 நிமிஷம் 6 செகண்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 மணி நேரம் 15 நிமிஷம் வந்துச்சு அப்படின்னா 6:23, அதாவது 6 நிமிஷம் 23 செகண்ட் ஆவரேஜ் பேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய கரண்ட் பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்ட் பேஸ்ல இருந்து இந்த டார்கெட் பேஸ், இந்த கேப்ல இருக்க டைமிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைமிங்கை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது நல்ல ஒரு ட்ரைனிங் பிளான், ஃபிளெக்சிபிளான ட்ரைனிங் பிளான். சரிங்களா? ஸோ ஃபிளெக்சிபிளான ட்ரைனிங் பிளான் என்ன அப்படின்னா நிறைய பேர் லாஸ்ட் இயர் வந்து ஹாஃப் மேரத்தான் ரன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய டைமிங் வந்து ஒரு 2 hours 30 minutes வந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரன் பண்ணும்போது ஒரு 2:25 இல்லை 2:32 இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு முன்ன இல்லை பின்ன, ஒரு 5 நிமிஷம் முன்ன இல்லை 5 நிமிஷம் பின்ன. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த ட்ரைனிங் பிளான் தான். அதாவது ஒரு வருஷமும் சேம் ட்ரைனிங் பிளானையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இந்த வீடியோவை ஒரு 100 பேர் பாக்குறீங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 10 பேர் 80 kg மேல இருப்பீங்க, இன்னொரு 10 பேர் 60 kg கீழே இருப்பீங்க, ஒரு 60ல இருந்து 80 kgக்குள்ள ஒரு 40 பேர் 50 பேர் இருப்பீங்க. சரிங்களா? ஒரு 20 வயசு பசங்க பார்ப்பீங்க, 30 வயசு பேர் பார்ப்பீங்க, 40 வயசுக்கு மேல பார்ப்பீங்க, 50 வயசுக்கு மேல பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஒரே ட்ரைனிங் பிளான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது அவங்களோட ஏஜ், அவங்களோட கரண்ட் ஃபிட்னஸ் லெவலு, ஸோ அவங்களுடைய பாடி ஷேப் இதை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக ட்ரைனிங் பிளானை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரே ட்ரைனிங் பிளானை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ட்ரைனிங் பிளான். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது டார்கெட் பேஸ் ஓகே, பட் கரண்ட் பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க இது வரைக்கும் 21 கிலோமீட்டர் ரன் பண்ணதே கிடையாது. ஸோ நான் இது வரைக்கும் 10 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்க என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 18 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் 21 கிலோமீட்டருக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ டேரக்டா 10ல இருந்து 21க்கு வந்து மூவ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த 15 ஒரு வாட்டி பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டா 18 போகக்கூடாது. ஓகேவா? ஸோ வீக் 1 15 பண்றீங்கன்னா வீக் 2 15, வீக் 3 15, வீக் 4 15, வீக் 5 தான் நீங்க 18 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுவும் அதே மாதிரி தான் வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5 திரும்ப 21 போங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிலோமீட்டரை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஸ்டடி ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம 15 போயிருக்கோம் அப்படின்னா அந்த 15 ஸ்டடி பண்ணிட்டு தான் 18க்கு போகணும். ஓகே? அதுக்கப்புறம் 18 ஸ்டடி பண்ணிட்டு தான் 21 மூவ் ஆகும். சரிங்களா? டேரக்டா 10ல இருந்து 21க்கு போகக்கூடாது. ஸோ அடுத்த ரேஸ்ல திரும்ப பழைய இடத்துக்கே வந்துருவீங்க. சரிங்களா? அதனால 15 ஸ்டடி பண்ணுங்க, அடுத்து 18 ஸ்டடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் 21 கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? டைமிங் எவ்வளவு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் 21 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ் பாருங்க, நம்ம டார்கெட் பேஸ் எங்க இருக்கு, கரண்ட் பேஸ் எங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 hours 30 minutes வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 2:20 வாங்க, அதுக்கப்புறம் 2:10, அதுக்கப்புறம் 2 hours நம்ம அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா நல்ல ஒரு ஷூ. ஸோ 21 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ்ல இருக்கும்போது
ஸோ வீக்லி மைலேஜ் நிறைய வந்து கவர் பண்ண வேண்டிய இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அதிகமான லெக்கில் அதிகமான ப்ரெஷர் வந்து ஏற்படும் சரிங்களா. அந்த ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு உங்கள் ஷூ நல்ல ஒரு குஷனிங் இருக்கிற மாதிரி ஷூ வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேவா. நான் வந்து ரொம்ப அதிகமான ரேட் கொடுத்த ஷூலாம் வாங்கணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரன்னிங் ஷூ நல்ல ஒரு குஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஷூ மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷர்ட்டு அப்புறம் இன்னரு இதெல்லாம் ரன்னிங்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும் ஓகே. ஏன்னா ரன் பண்ணும்போது நமக்கு அதிகமான ஸ்வெட்டிங் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ நார்மல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிட்டு ரன்னிங்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரி. ரன்னிங்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி. ஸோ மேரத்தான் அப்படிங்கிறது குயிக்காலாம் நடக்காது சரிங்களா. நம்ம டைமிங் அப்படிங்கிறது குயிக்காலாம் அச்சீவ் பண்ண முடியாது சரிங்களா. உங்களோட ட்ரைனிங்கை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா. நம்ம ஒரு மேரத்தான் புக் பண்ணியிருக்கோம், ஒரு சென்னை மேரத்தான் இல்லை மும்பை மேரத்தான் வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 6 months இருக்கும். ஸோ நம்ம ஒரு 1 month மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து விட்டுறக்கூடாது சரிங்களா. ஸோ தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் அவங்களால டைமிங் வந்து குறைக்க முடியும் சரிங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது 12வது வருஷம், ஒரு 11 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது 12வது வருஷம் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. என்னோட பெஸ்ட் டைமிங்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. இந்த டைமிங்கை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ட்ரைனிங்கை நான் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணேன் சரிங்களா. ஸோ உங்கூடி SSGD 5 கிலோமீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்ட்டு 5 கிலோமீட்டர் 23 நிமிஷம் 43 செகண்ட்ல கண்ணை கட்டி ரன் பண்ணேன் சரிங்க. எப்படி முடிஞ்சது அப்படின்னா ப்ராக்டிஸ் தான், கன்சிஸ்டன்சி தான் ஓகே. நான் வந்து தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணதால எனக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. என்னால் இது ஈஸியாக வந்து பண்ண முடியும், 24ல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது சரி. அந்த கான்ஃபிடென்ட் எப்படி கிடைச்சது அப்படின்னா என்னுடைய கன்சிஸ்டன்சி. நான் தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். 5 கிலோமீட்டர் நிறைய வாரம் ரன் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து என்னால் ரன் பண்ண முடியும். அதனால ஈஸியாகவே முடிச்சிட்டேன் சரிங்களா. கண்ணை கட்டிக்கிட்டு 24 நிமிஷத்துக்கு முன்னே முடிச்சிட்டேன் சரிங்களா. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெக்கவரி. ஸோ ரெக்கவரியில் 3 விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் 1 ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங், 2 ப்ராப்பர் ரெஸ்ட்டு, 3 ப்ராப்பர் ஃபுட்டு சரியா. ஸோ அந்த 3 வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் நான் வந்து கிரவுண்டில் பார்த்துருக்கேன், ஒரு லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணுவாங்க, 8:30 ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது அப்படின்னு ஸ்ட்ரெச்சிங்கே பண்ணாமல் போயிடுவாங்க சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம் என்ன ஆகும், ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் காப் மசில்ஸ் லைட்டாக பிடிக்கும். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரியாக ஸ்டெப் ஏற முடியாது, மறுநாள் காலையில் ரன் பண்ணவே முடியாது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம கன்சிஸ்டன்சியாக ட்ரைனிங்கை ஃபாலோ பண்ண முடியாது சரிங்களா. அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஃப்டர் ரன்னிங் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிடணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெஸ்ட் சரிங்களா. ஸோ மேரத்தான் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் சரிங்களா. ஸோ நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாகவே தூங்கிடணும். அப்போ தான் சீக்கிரமாக தூங்கினா மட்டும்தான் மார்னிங் சீக்கிரமாக எந்திக்க முடியும் ஓகேவா. நம்ம ஒரு 7 மணிக்கு கிரவுண்டுக்கு போய் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சரியாக வந்து பண்ண முடியாது ஓகேவா. நீங்கள் சீக்கிரமாக தூங்கினா மட்டும்தான் மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு 5:30 6 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் வந்து லேட்டாகி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சரியாக பண்ண முடியாது ஓகேவா. அதனால நைட்டு தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொஃபஷனலாக மேரத்தான்லாம் பண்ணுறவங்க வந்து ரன் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இந்த 3 தான் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஃபுட்டு ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து மேரத்தான்லாம் சூஸ் பண்ணும்போது நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டே இருக்கும், அதிகமான எனர்ஜி செலவாகும், ரொம்ப பாடி வந்து டயர்ட் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து ஒரு பைக்கில் போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற பெட்ரோல் வந்து போடணும்ல, அதே மாதிரி தான் பாடிக்கும் ஓகேவா. 21 கிலோமீட்டர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஸோ உடம்புல இருந்து அதிகமான எனர்ஜி வந்து போகும், ரொம்ப பாடி வந்து டயர்ட் ஆகும் சரிங்களா. அதனால நீங்கள் ஃபுட் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு ஹாஃப் மேரத்தான் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஹாஃப் மேரத்தான் எப்படி நம்ம சப் 2 hours பண்ணணும் சரிங்களா. ஸோ சேனல்ல ஆல்ரெடி மேரத்தான் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி வார்ம் அப் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதை மட்டும் இல்லாமல் நம்மளோட அகாடமியில இருந்து ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணி அவங்களோட ரன்னிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40 வயசுக்கு மேலே நிறைய பேர், 50 வயசுக்கு மேலே நிறைய பேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களோட டைமிங் கம்மி பண்ணணும், நீங்கள் ஹாஃப் மேரத்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை 10 கிலோமீட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை 42 கிலோமீட்டர் மேரத்தான் ஃபுல் மேரத்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை அல்ட்ரா மேரத்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைமிங் கம்மி பண்ண முடியாமல் இல்லை ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து உங்களை சூப்பராக வந்து ரன் பண்ண வைக்கிறேன் சரிங்களா.